ரெண்டாவது, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட இல்லைன்னா, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லைன்னா, நமக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாமலே பின்பக்கத்துல ஒரு தோல்வி, ஒரு இழப்பு வந்துட்டே இருக்கும். முன்னாடி நல்லதா இருக்கும். முன்னாடி பார்க்கும்போது ஏற்கனவே 1000 சம்பாதிச்சிருந்தீங்க, இன்னைக்கு 5000 சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியும். முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கும், இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வர்றது மாதிரி தெரியும். முன்னாடி நம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது மாதிரி சத்துரு காண்பித்து விடுவான். தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சரியா இல்லாத நிறைய பேரு திடீர்னு விழுந்தது மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் திடீரென்று விழுவதா அல்ல, கண்டிப்பா திடீர்னு அவங்க விழ மாட்டாங்க. இவங்க அந்தரங்க வாழ்க்கையில கோட்டை விட பின்னாடி ஒரு பெரிய இழப்பா அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பக்கத்துல பொத்தலான பையில போய்கொண்டே இருக்கும். அதான் இந்த மிருகங்களை பிடிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கூண்டு இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய மூஞ்சியில 2 பக்கம் அவங்களுடைய கண்ணை மறைக்கிறது மாதிரி ஒரு கடிவாளத்தை மாதிரி ஒன்றை போட்டுட்டு சென்டர்ல அதற்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை ஒரு 5 அடிக்கு முன்னாடி வச்சிருவாங்க. 5 அடிக்கு முன்னாடி வச்சு ஒரு குச்சினால அவங்க பிடிச்சுக்குவாங்க, இல்ல ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சுக்குவாங்க. இந்த மிருகம் என்ன பண்ணுன்னா, அதை பார்த்தே போயிடும். அதற்கு பிறகு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. பிசாசு நிறைய நேரத்துல நமக்கு முன்பாக வைக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி வெற்றி அடைகிறத மட்டும்தான் காமிப்பான். பாரு நீ வெற்றி அடைகிறேன், பாரு சம்பாத்தியம் நிறைய வருது, பாரு குடும்ப சமாதானமா இருக்குது, பாரு இந்த காரியம் எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு. நம்முடைய கண்ணு எங்க மட்டும்தான் பாக்குதுன்னா, வெற்றியின் மேல மட்டும்தான் பாக்குது. நான் ஜெபிக்கலையே, ஆனா கர்த்தர் செய்யறாரு. நான் பரிசுத்தமா வாழலையே, ஆனா ஆண்டவர் செய்யறாரு. நம்ம நிறைய பேர் எதை வச்சு தேத்திக்கோன்னா, கர்த்தர் என்ன மன்னிக்கிறார் போல, கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுறாரு போல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா தான் தெரியும், நமக்கு பின்னாடி நம்மை விட்டு இழந்து போகிறதை நம்முடைய கண்ணு பார்க்கவே பார்க்காது. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆபத்துல சிக்கும் போதுதான் தெரியும், ஐயோ தப்பன்ட்டோம். சோ உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லாம உங்களுக்கு வர்ற வெற்றி கூட, நான் அடிக்கடி சொல்றது போல ரொம்ப கேர்ஃபுல். அது வெற்றியா, பின்னாடி தோல்வி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எதுல தோற்று போறோம்னு செக் பண்ணிக்கங்க.